இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ரவி முத்துசுவாமி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது பொதுவா சொல்லுவா தெரியுமா, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்படணும்னு சொல்லுவா. இது போக நாம் பாராட்டு பெறுகிறோம் அப்படின்னு சொன்னா மிகவும் விஷய ஞானம் இருப்பவர்களிடத்திலிருந்து பாராட்டினை பெற வேண்டும். அதாவது ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க, அந்த துறையிலே மிகவும் சிறப்பம்சம் பெற்றவர்கள், அந்த துறையை நன்றாக கரைத்து குடித்தவர்கள் கையால் தான் பாராட்டினை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா, வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு சொல்லுவார். ஆஹா, எனக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கிடைச்சா கூட அது வசிஷ்டர் வாயால கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தானே, இதைத்தான் அப்படி சொல்கிறார்கள் பொதுவாக. ஆனால் இது எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதற்கு அடிப்படை யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வசிஷ்ட மகரிஷியும் கூடவே இருக்கக்கூடிய அந்த விஸ்வாமித்திர மகரிஷின்னு சொல்றோம் இல்லையா, இவர்கள் இருவரினுடைய கதையை வைத்துத்தான் இந்த பழமொழியானது உருவாகி இருக்கிறது. வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷிங்கிறது. அதாவது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் எப்பொழுதுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி. விஸ்வாமித்திர மகரிஷியை பார்த்தோம்னா, அவர் பிறப்பால் அந்தனர் குலத்திலே பிறந்தவர் அல்ல. விஸ்வாமித்திர மகரிஷி பார்த்தோம்னா அவர் கௌசிகன் என்ற ஒரு மன்னனாக வாழ்ந்தவன். அந்த ராஜாவா இருந்தார். அப்படியே காலப்போக்குல எதனால் அவர் அந்த துறவரம் மேற்கொண்டார் அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். அதாவது இந்த கௌசிகன் என்கின்ற மன்னன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் போது அவன நாட்டுல திடீர்னு ஒரு பஞ்சம் அப்படிங்கிறது வந்துடுறது. என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் முழிச்சுட்டே இருக்கா. அப்படியே கானகத்துல போகும் பொழுது அங்க வசிஷ்ட மகரிஷியுடைய ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்திற்கு தன்னுடைய படையோடு செல்கிறார். தன்னுடைய படையோடு அந்த ஆசிரமத்திற்கு செல்லும்போது அங்க பார்த்தோம்னா படை வீரர்கள் உட்பட மன்னன் உட்பட எல்லாரையும் வரவேற்று அந்த வசிஷ்ட மகரிஷியானவர் எல்லோருக்குமே உணவு சமைத்து போட்டாராம். எல்லாருக்குமே உணவு சமைச்சு போடுறாரு. நாட்டுல பார்த்தா பஞ்சமா இருக்கு, பட்டினியா இருக்கா எல்லாரும். ஆனால் இந்த முனிவர் எப்படி எல்லோருக்கும் உணவு சமைத்து போட்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த முனிவரிடத்திலே நந்தினி அப்படிங்கிற ஒரு பசுவானது இருக்கிறது. அதாவது தேவலோக பசுவான அந்த காமதேனுவினுடைய பிள்ளையாகிய அந்த நந்தினிங்கிற பசு இருக்கு. அந்த பசுவின் மூலமாகத்தான் இவருக்கு இவ்வளவு செல்வ வளம் கிடைக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அந்த நந்தினிங்கிற பசுவை என்கிட்ட கொடுத்துருங்கோ, நான் கொண்டு போய் நான் நாட்டுல வச்சுட்டு மக்களுடைய பஞ்சத்தை போக்குகிறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது வசிஷ்ட மகரிஷி மறுத்து விடுகிறார். நிச்சயமா கொடுக்க முடியாது, இது நீங்க தான் உழைச்சி சம்பாரிச்சுக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது வலுக்கட்டாயமாக அந்த நந்தினி பசுவை தூக்கி செல்ல பார்க்கிறார். ஆனால் வசிஷ்ட மகரிஷி தன்னுடைய தவ வலிமையினால், அவர் பிரம்ம ரிஷி இல்லையா, தன்னுடைய தவ வலிமையினால் அந்த போர் வீரர்கள் உட்பட இந்த மன்னன் உட்பட எல்லோரையுமே தோற்கடித்து விடுகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறார். ஆகா, ஒரு மன்னனை விட ஒரு ரிஷிக்கு, ஒரு முனிவருக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கா, அப்ப நானும் அந்த போல் ரிஷியாக மாறி காட்டுகிறேன் என்கின்ற வைராக்கியத்தோடு தான் இவர் போய் காட்டுல போய் தவம் பண்ணி அப்படியே பிரம்ம ரிஷி ஆயிடுறார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இது போக ஒரு காட்டுல போய் தவம் பண்ணி ஒரு ரிஷி ஆனாரே தவிர அவ்வளவு எளிதாக ஒரு பிரம்ம ரிஷி பட்டத்தை அடைந்து விடவில்லை. அதாவது இந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரத்தை சொல்லித்தான் அவர் ஒரு பிரம்ம ரிஷியாக மாறினார். அந்த விஸ்வாமித்திர மகரிஷி தான் நமக்கு இந்த காயத்ரி மந்திரத்தையே இந்த உலகத்திற்கே அருளச் செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அவர் மூலியமாகத்தான் நமக்கு காயத்ரி மந்திரம் என்கின்ற அந்த உயரிய மந்திரமே கிடைத்திருக்கிறது. அவர் உலகத்திற்கே நண்பராக இருப்பதால் அவருக்கு விஸ்வாமித்திரர் என்கின்ற பெயரானது அவருக்கு கிடைக்கிறது. அதுல இருந்தா இந்த கௌசிகன் என்ற பெயர் மாறி அவருக்கு விஸ்வாமித்திர மகரிஷினே வந்திருத்த. மற்ற ரிஷிகள் எல்லோருமே, இறைவன் உட்பட எல்லோருமே அவரை பிரம்ம ரிஷி என்று ஏற்றுக்கொண்டாலும் வசிஷ்டர் மட்டும் அவரை பிரம்ம ரிஷின்னு ஏத்துக்கவே இல்லையா. ஏன்னு சொன்னா, அவர் என்னதான் பிரம்ம ரிஷி பட்டம் அடைந்திருந்தாலும் அவரிடத்திலே, விஸ்வாமித்திரரிடத்திலே பணிவு என்பது அந்த காலத்திலே இல்லையாம். அவர் எப்பொழுதுமே யாருக்குமே தலை வணங்கி வணக்கமே சொல்ல மாட்டாராம். ஏன்னா அவர் ஒரு ராஜாவா இருந்தவர்ல ஏற்கனவே. அது போக நான் எவ்வளவு கடுமையான தவம் செய்து இந்த ரிஷி பட்டத்தினை அடைந்திருக்கிறேன் என்கின்ற அந்த கர்வமும் ஆணவமும் அவரிடத்திலே எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்குமாம். அதனால்தான் யாருக்குமே தலையை குனிந்து வணக்கம்ங்கிறதே சொல்ல மாட்டார். யாராவது வணக்கம் சொன்னா கூட ஆஹா அப்படின்னு ஆசீர்வாதம் தான் பண்ணுவாரே தவிர வணங்கவே மாட்டாராம். அப்படி வணங்கினால் கூட இறைவனை வணங்கும் பொழுது கூட இப்படித்தான் வணங்குவாரே தவிர தலை குனிந்து யாரையுமே வணங்க மாட்டாராம். அவரிடத்திலே பணிவு என்பதே இல்லை என்பதால் தான் வசிஷ்டர் அவரை பிரம்ம ரிஷியாகவே ஏற்றுக்கொள்ளவில்லையாம். ஒரு காலகட்டம் என்று வரும் பொழுது அந்த விஸ்வாமித்திர மகரிஷியிடமிலும் கூட அந்த பணிவு என்பது சேர்கிறது. அவர் எப்பொழுது அவரிடத்திலே பணிவு என்பது அவர் தன்னுடைய தலையை குனிந்தாரோ, தலையை குனிந்து வணங்கினாரோ,
அன்று முதல்தான் வசிஷ்டர் வந்து நான் உம்மை பிரம்ம ரிஷியாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறத சொன்னாராம். ஆக அந்த பிரம்மத்துவம் என்பது வந்தால் ரிஷிகளாக இருந்தாலும் கூட அந்த பிரம்ம ரிஷியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரம்மத்துவம் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த பிரம்மத்துவத்தினுடைய அடையாளம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பணிவு அடக்கம் என்பதே. இதனை வலியுறுத்தவே வசிஷ்டர் இவ்வாறு அவரிடத்திலே நடந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு அந்த புராண கதைகளானது சொல்கிறது. ஆக இந்த பிரம்மத்துவத்தின் மூலமாக நாங்க என்ன சார் பெறப்போகிறோம் அப்படின்னு சொன்னா அதன் மூலமாகத்தான் தெய்வீகத்தையே உணர முடியும், இறைவனையே உணர முடியும். அந்த பணிவு அடக்கம் என்பது எல்லோருக்கும் தேவை. அதனாலதான் திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருப்பார், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் சொல்லியிருப்பார் இல்லையா. அடக்கம் அமரர் அருள் உய்க்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அடக்கம் இருந்தால்தான் இறைவனுடைய அருள் என்பதும் நமக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.